அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கிட்டத்தட்ட நம்ம 200 பேருக்கிட்ட மேலே இருப்போம். ஃபஸ்ட்டு அல்லேலூயாவுக்கு 5 கை, ரெண்டாவது அல்லேலூயாவுக்கு 10 கை, மூணாவது அல்லேலூயாவுக்கு 20 கை. அல்லேலூயா சொன்னவர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அல்லேலூயா, ஆமென், ஆமென். வாசிப்போம். ரூத் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 10ஆம் வசனம் 11ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ரூத் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 10ஆம் வசனம் 11ஆம் வசனம். அதற்கு அவன் மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. இந்த மாதத்துல ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம், மகனே மகளே நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. தொடர்ந்து வாசிங்க. நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்களின் பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாய் இருக்கிறது. இப்போது மகளே நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன். நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாரும் அறிவார்கள். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே போவாஸ் ரூத்தை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தையை பார்த்தோம். மகளே நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. வேதத்தில் 66 புஸ்தகங்கள் உண்டு. எல்லாரும் நல்லா கவனிங்க. வேதத்தில் 66 புஸ்தகங்கள் உண்டு. இதில் 2 புஸ்தகங்கள் பெண்கள், அதாவது ஸ்திரீகளுடைய பெயர் வரும். ஒன்று the book of Ruth and the book of Esther. I mean there are 66 books in the Bible. Out of 66 books, 2 books the names were written by the female, you know. அது என்னவென்று சொன்னால், ஒன்று ரூத், இன்னொன்று எஸ்தர் புஸ்தகம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெண்களுக்கு அதிகமான முக்கியத்துவத்தை கொடுக்கிறார். அவருடைய ஊழியத்திலே பார்க்கும்போது கூட எப்போதும் அவரோடு கூட யார் இருப்பாங்கன்னா ஸ்திரீகள், அநேக ஸ்திரீகள் அவரை சுற்றிலும் சூழ்ந்திருப்பார்கள் என்று சொல்லி நம்ம வேதத்திலே பார்க்கிறோம். இங்கே போவாஸ் ரூத்தை பார்த்து சொல்லுகிறார், மகளே நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. இந்த ரூத்து புஸ்தகத்தை கொஞ்சம் நம்ம ஆராய போகிறோம். இந்த ரூத்து புஸ்தகத்தை ஆராய வேண்டும் என்று சொன்னால், ரூத்து 1ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில், மைக்கு போடுங்க, தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரரோடும் கூட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான். பாருங்கள், இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் ஜனங்களை 430 ஆண்டு காலம் எகிப்திலே அடிமையாய் இருந்தவர்களை மோசேயின் மூலமாய் வெளியே கொண்டு வந்தார். மோசே அவர்களை 40 ஆண்டுகள் வழி நடத்தினான். மோசேக்கு பின்பாக இஸ்ரவேல் ஜனங்களை யோசுவா வழி நடத்தினார். அதற்கு பின்பாக இஸ்ரவேல் ஜனங்களை யார் நடத்தினார்கள் என்று சொன்னால், நியாயாதிபதிகள். கிட்டத்தட்ட 230 ஆண்டுகள் நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படி இந்த நியாயாதிபதிகள் நியாயம் விசாரிக்கிற காலத்திலே தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்தில் என்ன உண்டாயிற்று? There was famine. அங்க தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. ஆனால் இந்த ஒரு அழகான ஒரு குடும்பம், இந்த குடும்பம் யார் என்று சொன்னால் எலிமெலேக்கு, நகோமி. அவர்களுக்கு 2 பிள்ளைகள், மக்லோன், கிலியோன். நல்லா கவனிங்க, ஒரு அழகான ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தினுடைய தலைவர் எலிமெலேக்கு, அந்த குடும்பத்தினுடைய தலைவி நகோமி. அவர்களுக்கு 2 ஆண் பிள்ளைகள். ஒருவனுடைய பேர் மக்லோன், இன்னொருவனுடைய பேர் கிலியோன். இவர்கள் இந்த பெத்லகேமிலே வாழ்ந்து வந்தார்கள். பெத்லகேம் என்று சொன்னால் அப்பத்தின் வீடு. பெத்லகேம் மீன்ஸ் அப்பத்தின், the house of bread என்று சொல்லி அர்த்தம். பெத்லகேமிலே வாழ்ந்து வந்தார்கள். பெத்லகேமிலே வாழ்ந்து வந்த நாட்களிலே தேசத்திலே ஒரு பஞ்சம்.
எப்போ எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை விட்டு விலகி போகிறார்களோ, தேசத்திலே ஆண்டவர் ஏதோ ஒரு கொள்ளை நோயோ இல்லைன்னா ஏதோ ஒரு பஞ்சத்தை அனுப்புவார். ஆனா இங்கே பார்க்கிறோம், தேசத்திலே ஒரு பயங்கரமான ஒரு பஞ்சம் இருந்தது. அந்த பஞ்சத்திலே பெத்லகேம், அப்பத்தின் வீடாகிய பெத்லகேமில் இருந்து இவர்கள், இந்த குடும்பம் பிழைப்பு தேடி எங்க போகிறார்கள் என்று சொன்னால் மோவாப் தேசத்துக்கு போகிறார். மோவாப் எப்படி என்று சொன்னால் அது ஒரு சபிக்கப்பட்ட ஒரு தேசம், அது பாவம் நிறைந்த தேசம், அது விக்கிரகங்கள் நிறைந்த ஒரு தேசம், அதிலே தேவதாசிகள் காணப்படுகிற ஒரு தேசமாக இருந்தது. அவர்கள் 40 மைல் பெத்லகேமில் இருந்து இந்த மோவாப் தேசத்துக்கு சுமார் 30 இருந்து 40 மைல் அவர்கள் கீழே இறங்கி பிரயாணம் பண்ணி அவர்கள் மோவாப் தேசத்திலே போகிறார். நமக்கு ஒன்றே தெரியணும், ஆமென், ஆண்டவருடைய சித்தத்தின்படி நம்ம தீர்மானம் எடுக்க வேண்டும். தேசத்திலே பஞ்சம் இருந்தாலும் பஞ்ச காலத்திலே போஷிக்கிற, காகத்தை கொண்டு போஷிக்கிற எலியாவின் தேவன் நமக்குண்டு. அல்லேலூயா. பஞ்ச காலத்திலேயும் ஆமென் எலியாவை ஆமென் காகங்களை கொண்டு ஆண்டவர் போஷித்தார். அல்லேலூயா. எந்த தீர்மானம் எடுக்கிறதுக்கு முன்பாக, ஆண்டவரே இது உமக்கு பிரியமா, ஆண்டவரே இது உமக்கு சித்தமா என்று சொல்லி தீர்மானம் எடுக்க வேண்டும். இவர்கள் குடும்பமாக ஒரு தீர்மானம் எடுக்க அவர்கள் பிரயாசப்படுகிறாங்க. என்ன தீர்மானம்? அப்பத்தின் வீடாகிய இந்த வீட்டிலே இங்கே பஞ்சம், தேசத்திலே பஞ்சம். இவர்கள் ஆண்டவரை நம்பல, இவர்கள் ஆண்டவரை சார்ந்து வாழல, இவர்கள் ஆமென் ஆண்டவர் பஞ்சத்திலையும் போஷிப்பார் என்று இவர்கள் நம்பாததினாலே பெத்லகேமில் இருந்து 2000 அடி தூரம், ஆமென் 2000 அடி கீழே இறங்கி பாவம் நிறைந்த மோவாப் தேசத்துக்கு வருகிறார்கள். பாருங்க, ஆபிரகாம் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே பார்க்க முடியும். ஆமென். ஆபிரகாம் காலத்திலே தேசத்திலே ஒரு பஞ்சம் இருந்தது. அந்த பஞ்சத்திலே அவன் எங்கே இருந்தான்? எகிப்திலே இருந்தான். எகிப்தில் இருந்ததுனால தான் சாராளை கொண்டு ஆமென் பார்வோன் அரண்மனைக்கு கொண்டு போனான். இவன் பொய் சொல்ல வேண்டி இருந்தது. ஆமென் கொடிய வாதைகளால் ஆண்டவர் வாதித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். பஞ்ச காலத்திலே ஆபிரகாம் எங்கே இருந்தார் தெரியுமா? எகிப்துக்கு போனான். எகிப்து என்று சொன்னால் ஒரு உலகம், எகிப்து என்று சொன்னால் பின்னாக இழுக்கிற ஒரு காரியமாக காணப்படுகிறது. ஆனால் ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம், ஆபிரகாமின் குமாரனாகிய ஈசாக்கின் காலத்திலேயும் ஆபிரகாம் காலத்திலே உண்டான பஞ்சத்தை போல இன்னொரு பஞ்சம் உண்டாயிற்று. உண்டான உடனே வேற என்ன சொல்றாரு? எல்லாரும் கேராருக்கு போனார்கள். எந்த ஊருக்கு? கேராருக்கு போனார்கள். அப்போ ஆண்டவர் தரிசனமாகி சொன்னது என்ன தெரியுமா? ஆமென் 26 2ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. ஆமென். எந்த தேசத்திலே பஞ்சம் வந்தாலும் ஆண்டவர் சமூகத்திலே கேட்கணும். ஆமென். சவுதி அரேபியாவுக்கு போகலாமா? ஆமென். சவுதி அரேபியாவுக்கு போகலாமா? இல்லைனா யூகே போகலாமா? சவுதி அரேபியாவில் 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் முடிச்சாச்சு. யூகே போகலாமா? அயர்லாந்து போகலாமா? நியூசிலாந்து போகலாமா? இப்படி யோசித்து போனவர்கள் எல்லாம் மறுபடியும் எப்படா சவுதிக்கு வர்றோன்னு இருக்கு. ஆஸ்திரேலியாவில் போனவர்கள் 3 லட்சம் சேலரி, 40% டாக்ஸ், 1,75,000 மீதி. வீட்டு வாடகை 75,000 ரூபாய், மீதி 1 லட்சம். ஆமீன். எல்லா செலவும் போயிட்டு மீதி 10,000 ரூபாய் கூட இல்லை. ஆமீன். சவுதி அரேபியாவில் ஆமீன் ஆண்டவர் கிருபையில இன்னும் ஆண்டவர் நம்மை செழிப்பாக வைத்திருக்கிறார். ஆனா நம்ம இக்கரையில் நிற்கும் போது அக்கறை பச்சையா தோணும். லோத்துவுக்கு பார்த்தான். லோத்து கண்களை ஏறெடுத்து பார்த்த போது ஆமென் அக்கறை பச்சை போல ஏதேன் தோட்டத்தை போல இருந்துச்சு. அங்க போனாதான் தெரியும் அது சோதோம் கோமோரா என்று. அல்லேலூயா. எந்த தீர்மானம் எடுத்தாலும் ஆமென், திருமணமா இருக்கலாம், பிள்ளைகளுடைய படிப்பா இருக்கலாம், அல்லனா எதிர்காலத்தில் எந்த தீர்மானம் எடுத்தாலும் ஆண்டவரை சார்ந்து தீர்மானம் எடுக்க வேண்டும். அல்லேலூயா. நான் உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ போகும் பாதையை ஆண்டவர் காட்டி தருவார். அல்லேலூயா. அப்போ அந்த ஈசாக்கு அந்த தேசத்திலே, பஞ்சமுள்ள தேசத்திலே குடியிருந்தான். ஆனா பஞ்சமுள்ள தேசத்திலையும் அவன் வெறுமையா இருக்கல. அவன் விதை விதைத்தான், 100 மடங்கு அறுவடையை கர்த்தர் கொடுத்தார்.
அல்லேலூயா. ஆமென். பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத எவரை நம்புவதை பார்க்கிலும் ஆண்டவரை நம்பணும். கொரோனா காலத்துல 6 மாதம், ஆமென், கொரோனா காலத்துல நான் 5 கிலோ போட்டேன்னு நினைக்கிறேன். ஆமென். கொரோனா காலத்திலையும் போஷிக்கிற தேவன். அல்லேலூயா. எந்த காலத்திலையும் ஆண்டவர் நம்மை போஷிக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். இந்த குடும்பம் இயேசுவை நம்பல. இந்த குடும்பம் என்ன, நாங்க பிழைப்பு தேடி பெத்லெகேமை விட்டு, அப்பத்தின் வீட்டை விட்டு இவர்கள் எங்கே போனார்கள் என்று சொன்னால் மோவாப் தேசத்துக்கு போனார்கள். மோவாப் தேசத்திலே போகும்போது முதல் அடி என்ன தெரியுமா? எலிமெலேக் அந்த இடத்திலே மரித்து போனான். குடும்பத்தின் தலைவன், குடும்பத்தின் முதுகெலும்பு, குடும்பத்தை நடத்தக்கூடிய குடும்பத்தின் தலைவன் மரித்து போனான். இப்போ நகோமிக்கும் 2 குமாரர்கள் மாத்திரம், மக்லோன் கிலியோன் 2 பேர் மாத்திரம். இவர்கள் 2 பேரோட இருக்கும்போது மறுபடியும் அவங்க தவறு செய்றாங்க. என்ன தெரியுமா? அந்த தேசத்திலே உள்ள பெண்களை எடுத்தார்கள். இந்த 2 பேருக்கும் அந்த தேசத்திலே இருந்து பெண்ணை எடுத்துக்கொண்டார்கள். பெண்ணை எடுத்துக்கொண்ட போது கொஞ்ச காலம் இப்படி போச்சு, கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் இப்படி போச்சு. அடுத்து பயங்கரமான ஒரு அடி. என்ன தெரியுமா? மக்லோன் மரித்து போனான். 2வது கிலியோனும் மரித்து போனான். குடும்பத்தில் பயங்கரமான அடி. ஏன்னா ஆண்டவரை விட்டு விலகி போனோம். ஆமென். ஆண்டவரை விட்டு விலகி போனா என்ன நடக்கும் தெரியுமா? அடிதான் விழும். ஆமென். பழைய ஏற்பாடு நம்ம பைபிள் ரீடிங் தியானித்துக் கொண்டு வருகிறோம். ஒரு ஓய்வு நாள்ல ஒருவன் விறகு பொறுக்க போனான். ஓய்வு நாள் என்னது? விறகு பொறுக்க போனான். மோசே இடத்துல போய் கேட்டாங்க, விறகு ஓய்வு நாளை ஓய்ந்திருக்க வேண்டிய நாள், ஓய்வு நாளில் எந்த வேலையும் செய்யக்கூடாது, இவன் விறகு பறக்கினான், இவனை என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் பதில் அளித்தார். என்ன தெரியுமா? அவனை கல்லெறிந்து கொல்லணும். ஆமென். அந்த பிரமாணம் மட்டும் இப்ப இருந்தா நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே. எத்தனை எக்ஸ்கியூஸ் பிரதர். ஆமென். ஓய்வு நாளில் வராம, ஓய்வு நாளில் போனா 300 ரியால் கூட சேலரி கிடைக்கும். ஓய்வு நாளில் ஓவர் டைம் பார்த்தா அடுத்து நிமோனியா, அசித்ரோமைசின். நான் சாபமா சொல்றதில்லை, நான் ஆசீர்வதிக்கிறவன். ஆமீன். என் ஜனங்கள் விடுவிக்கப்படணும், என் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். ஆமீன். என் குடும்பங்கள் எல்லாருக்கும் பிள்ளை இருக்கணும். ஆமீன். என் சகோதரிகளுக்கு திருமணம் நடக்கணும். ஆமீன். அவர்கள் பக்கா ஹவுஸ்ல இல்ல, வேற என்ன ஹவுஸ்? கச்சா ஹவுஸ்ல இல்ல, என்ன ஹவுஸ்ல இருக்கணும்? பக்கா ஹவுஸ். அப்படின்னா அவன் பிள்ளைகளுக்கு படிக்கிறது வரைக்கும் குடிசை வீட்டில், ஓடு வீட்டில் இருக்கக்கூடாது. என் பிள்ளைகள் மாடி வீட்டில் இருக்கணும். அப்படி விரும்புகிற நான் ஆசீர்வதிக்கிற, சாபமா நினைக்காதீங்க. ஆமென். நான் ஆசீர்வதிக்கிறவன். விறகு பொறுக்க ஓய்வு நாளில் ஆண்டவரை ஆராதிக்கிற நாள் வந்தாலும் ஆசீர்வதிக்கிற ஒரு தெய்வம் உண்டு. இவங்க என்னாச்சு தெரியுமா? முதுகெலும்பு எலிமெலேக்கு மரித்து போனார். மூத்த பையன் மரித்து போனார். 2வது பையன் மரித்து போனார். இப்போது நகோமியினுடைய 2 மருமக்களும் மாத்திரம். என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து போன ஒரு வாழ்க்கை. 10 வருடம் ஓடிச்சு. உடனே நகோமிக்கு ஒரு செய்தி வருது. ஆண்டவர் பெத்லெகேமை நினைவு கூர்ந்தார். ஆமென். ஆண்டவர் பெத்லெகேமை ஆசீர்வதித்தார். ஆண்டவர் பெத்லெகேமில் இருந்த பஞ்சத்தை மாற்றினார் என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு செய்தி வந்தது. வாசிப்போம். அதனுடைய ஆமென், ரூத்து 1ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனம். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று. பாருங்க, ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை சந்திக்கிற தேவன். அல்லேலூயா. என்றைக்கும் பிரச்சனை கிடையாது, என்றைக்கும் போராட்டம் கிடையாது. ஆமென். ஒரு இரவு இருந்தா ஒரு காலை பொழுது உண்டு. ஆமென். ஒரு தாழ்வு இருந்தா ஒரு உயர்வு உண்டு. ஒரு ஏற்றம் இருந்தா ஒரு இறக்கமும் உண்டு. ஒரு இருள் இருந்தால் ஒரு வெளிச்சம் உண்டு. ஒரு நோய் இருந்தா அதுல இருந்து சுகம் உண்டு. அல்லேலூயா. ஆண்டவரை நம்புங்க. கர்த்தரை நம்பினோர் கைவிடப்படுவது இல்லை. ஆமென். பாருங்க, 10 வருஷம் போச்சு, வாழ்க்கையில நல்ல பகுதியை இழந்துட்டாங்க. இப்போ ஆமென், ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார் என்று அவள் மோவாப் தேசத்தில் இருந்து கேள்விப்படுகிறாள். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை சந்திப்பார், ஆண்டவர் நம்மை போஷிப்பார், ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். சொந்த ஜீவனையே நமக்கு தந்தார் என்று சொன்னால் மற்ற எல்லாவற்றையும் தராமல் இருப்பது
எப்படி? ஹல்லேலூயா. நமக்காக ஆண்டவர் செலுத்தின விலை கிரயம் அவருடைய ஜீவன். ஜீவனையே தந்தார். பிரதர், உங்களுக்கு வேலை தர மாட்டாரா? ஆமென். ஜீவனையே தந்தால் உங்களுக்கு ஆமென் குழந்தை தர மாட்டாரா? ஜீவனையே தந்தார் என்று சொன்னால் ஆமென் நமக்கு திருமணம் ஆமென் நிச்சயம் ஆண்டவர் நடத்தி தருவார். ஆமென். 10 வருஷம் போச்சு, கவலைப்படாதீங்க பிரதர். நான் என்னுடைய நல்ல ஆமென் 10 வருடத்தை இழந்துட்டேன், கவலைப்படாதீங்க. மறுபடியும் பெத்லகேமுக்கு ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். மறுபடியும் பெத்லகேமுக்கு வாங்க. அப்பத்தின் வீடாகிய பெத்லகேமுக்கு வாங்க. சச்சின், பைபிள் வாசிக்கிறியா, மொபைல் பார்க்கறியா? ஆமென் ஆமென். மறுபடியும் பெத்தேலுக்கு வாங்க. ஆமென். பெத்தேலில் ஆண்டவர் உங்களை சந்திக்க விரும்புகிறார். அல்லேலூயா. ஆமென். யாரும் பார்க்காதீங்க, என்ன கவனிங்க, நல்லா கவனிங்க. ஆமென். மொபைல் பார்த்து பார்த்து நம்ம வாழ்க்கை போச்சு. ஆமென். அப்போ ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை பிரசாதம் பிணங்கி போதடி. ஆமென். அப்போ ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை சந்தித்தார். எங்க ஊர் பாஷை. ஆமென். பிணங்கி போகாது. ஆமென். அப்ப ஆண்டவர் தம்மை சந்தித்தார், தம்முடைய ஜனங்களை சந்தித்தார் என்று மோவாப் தேசத்தில் இருந்து கேள்விப்படுகிறார். ஆண்டவர் சந்தித்தார். ஆமென். 40 மைலுக்கு அப்புறம் இருக்கிறவங்களுக்கு கூட ஆண்டவர் நம்மை சந்தித்தார் என்று தெரிய வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. மறுபடி மருமக்களை கூட்டிட்டு இவங்க எங்க வர்றாங்க? பெத்லகேம்ல இருந்து, சாரி மோவாப்ல இருந்து பெத்லகேமுக்கு வர்றாங்க. பெத்லகேமுக்கு வர்றாங்க. 2 மருமக்களுடைய பேர், ஒருத்தியோட பேர் ஓர்பால், இரண்டாவது ரூத். ஓர்பால், ரூத். கடைசியில் கேட்பேன், எல்லா பேரும் சொல்லணும். எலிமெலேக்கு, நகோமி, மக்லோன், கிலியோன், ஓர்பால், ரூத், பெத்லகேம், மோவாப். ஓகே, இதுதான் செய்தி. ஆமென். அப்ப இவங்க பாவத்தில் இருந்து, சாபத்தில் இருந்து இப்ப எங்க போறாங்கன்னா, இவர்கள் பெத்லகேமுக்கு போக புறப்பட்டார்கள். ஓர்பாலும் போக புறப்பட்டாள். ஓர்பால் யாரு தெரியுமா? நம்ம சபையில மெசேஜ் கேட்ட உடனே அவன் நமக்கு ஒரு பயங்கர எழுப்புதல் வரும்ல, ஆனா வெளியே போன உடனே புலம்புகிற டீம் உண்டுல, அவங்க தான் ஓர்பால். மெசேஜ் கேட்கும் எழுப்புதல், ஆமென் அல்லேலூயா. அங்க போயிட்டு, ஆண்டவரே ஏன் இந்த வாழ்க்கை, ஏன்பா எனக்கு இந்த பாடு, இதெல்லாம் ஓர்பால் டீம். ஆனா ரூத் ஒரு டீம் உண்டு, அதை நான் சொல்றேன். அவன் இவங்க எல்லாரும் வரும்போது 4 முறை ஆமென் ரூத் நகோமி சொல்லுவா, மக்களே நீங்க திரும்பி போங்க. 4 முறை ரூத் சொல்லுவாங்க, நகோமி சொல்லுவாங்க, மக்களே நீங்க திரும்பி போங்க, உங்க சொந்த தேசத்துக்கு திரும்பி போங்க, உங்க பெற்றோரிடத்துல திரும்பி போங்க. 4 வாட்டி சொன்ன உடனே ஓர்பாலுக்கு என்னாச்சு? சரி போவோம், ஆமென் பின்மாற்றத்தில் போவோம். எத்தனை வாட்டி சர்ச்சுக்கு போறோம், விடுதலை இல்லை. எவ்வளவு நாள் ஆண்டவரே இயேசு இயேசுன்னு அழைக்கிறோம், விடுதலை இல்லை. என்ன பண்ணுவோம்? கொஞ்சம் விலகி போவோம். ஆமென் அப்படின்னு சொல்லிட்டு ஓர்பால் என்ன பண்ணா, மாமியாருக்கு நல்ல ஒரு முத்தம் கொடுத்துட்டு அவள் தன் தகப்பனிடத்திலே போனாள். உடனே மறுபடியும் நகோமி சொல்றாங்க, மக்களே நீயும் போ, நீ உன் சொந்த ஜனத்திடத்துல போ. ஆமென், நீ போ. அடுத்து வாசிங்க, போடுங்க பிரதர். 8, 9 வாசிங்க. அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி தன் ஜனங்களிடத்துக்கும் தன் தேவர்களிடத்திற்கும் திரும்பி போய்விட்டாளே, நீயும் உன் சகோதரியின் பிறகே திரும்பி போ. அடுத்த வசனம். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலை, கணவன் இறந்தாலும் பரவாயில்லை, மாமனார் இறந்தாலும் பரவாயில்லை, நான் பெத்லகேமுக்கு உங்களோடு கூட வருவேன். ஹல்லேலூயா. இந்த சபையில ஓர்பால்கள் எல்லாம் ரூத்தாய் மாறுவார்களாக. அல்லேலூயா. மாமியாரை நேசிக்கிற மருமக்கள் எழும்புவார்களாக. அல்லேலூயா. கல்யாணம் ஆயிட்டு சொல்லணும், கல்யாணம் ஆகல இப்ப. ஆமென் ஆமென் அல்லேலூயா. ஆமென். மருமக்களுக்கு யாரு தேவைன்னா ரூத்துக்கள், ஆமென் நகோமிகள் தேவை. நகோமிகளுக்கு யாரு தேவைன்னா ரூத்தை போல மருமக்கள் தேவை. ஆமென். உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்துக்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். மரணமே அல்லாமல் வேறு ஒன்றும் என்னையும் உன்னையும் பிரிக்கப்படாது. அல்லேலூயா. எத்தனை பேர் இப்படி இருந்திருக்கீங்க? எப்படா குடும்பத்தை பிரிச்சுட்டு தனி குடுத்தலம் போலாம், அதுக்கு பிறகு பிள்ளைய பார்க்கறதுக்கு ஆள் இல்லை,
அதுக்கு பிறகு வாழ்க்கை என்னது? அல்லேலூயா. உண்மையில சொல்றேன், என் மாமியார நான் இந்த 2025 ரொம்ப மிஸ் பண்றேன். தங்கமான ஒரு மாமியார். 4 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவருடைய ராஜ்யத்தில் சேர்த்து கொண்டார். எனக்கு பயங்கர சப்போர்ட்டு. எனக்கு பயங்கர சப்போர்ட்டுனா ஃபைனான்ஸோட நினைக்காதீங்க, அது உண்டு. ஆனால் பயங்கரமான சப்போர்ட்டு. எனக்கு என்ன இருந்தாலும் ஃபோன் பண்ணி சொல்லுவேன், உங்கள் மகளை பார்த்துக்கங்க, ரொம்ப பண்ணுறா. ஆனால் அதெல்லாம் சரியாயிரும் மருமகனே, சரியாயிரும். ஆனால் இல்லை, ஆனால் உண்மையெல்லாம் சொல்கிறேன், நல்ல ஒரு மாமியாரை ஆண்டவர் தந்தார். ஐ மீன், மருமகள் மாமியார்னு சொன்ன உடனே லேடிஸுக்குன்னு மட்டும் நினைச்சு கூடாது. சகோதரர்களே, நம்மளும் நம்முடைய மாமியார்களை மதிக்கணும். ஆமென். மாமனார்களை மதிக்கணும். ஆமென். மோசேக்கு நல்ல ஒரு மாமா இருந்தாரு. மோசேக்கு காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஜனங்களை நியாயம் விசாரிச்சுட்டே இருந்தாரு. மாமா எத்திரோ வந்து பார்த்து சொல்றாரு, ஏப்பா இப்படி கஷ்டப்படுற? அறிவும் ஞானமும் விவேகம் உள்ள ஒவ்வொரு கோத்திரத்தில் இருந்து ஜனங்களை தெரிந்தெடு. 1000 பேருக்கு அதிபதியா ஏற்படுத்து, 100 பேருக்கு அதிபதியா ஏற்படுத்து, 10 பேருக்கு அதிபதியா ஏற்படுத்து. அவர்களால கூடாதது நீ நியாயம் விசாரி. அல்லேலூயா. ஆமென். அப்படிப்பட்ட மாமனார்களும் தேவை. அல்லேலூயா. அப்போ இங்கே ரூத் சொல்றாங்க, நான் உங்களை விட்டு போகிறதை குறித்து என்னோடு கூட பேசவே வேண்டாம். உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம். முந்தின வசனம், உன்னுடைய வீடு என்னுடைய வீடு. ஆமென். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். ஆமே, நம்ம மருமக்களுக்கோ பிள்ளைகளுக்கோ எது கொடுக்காட்டாலும் பரவாயில்லை, ஜீவனுள்ள தேவனை கொடுக்கணும். அல்லேலூயா. தீமோத்தேயுடைய பாட்டி, ஆமென், தீமோத்தேயுடைய அம்மா, ஆமென், ஒரு விசுவாசம் உள்ளவர்களா இருந்ததனால தான் பவுலோடு கூட ஊழியம் செய்வதற்கு தீமோத்தேயுவை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணினார். அல்லேலூயா. ஐனிக்கேயாலும் லோவிசாலும், ஆமென், அந்த பாட்டிக்குள்ள இருந்த விசுவாசம், ஆமென், நம்முடைய தேவனை, ஆமென், நம்முடைய தலைமுறைகளுக்கு கொடுக்க வேண்டும். ஆமென். அப்ப இந்த நகோமி தன்னுடைய பெத்லகேம்ல இருந்த தெய்வத்தை குறித்து ரூத்துக்கு சொல்லி இருக்கலாம். அதனால தான் ரூத்து சொல்றாரு, ஆமென், உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்துக்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன். ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும் பிரதர்? அல்லேலூயா. நீர் போகும் இடத்துக்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். ஆமென். ஆமென். மரணமே அல்லாமல், ஆமென். அடுத்து சொல்றாங்க, மரணமே அல்ல, மரணம் அடையும் இடத்தில் நானும் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றாள். ஆமென். அடுத்த வசனத்தை பார்க்கும்போது, ஆமென், ஒன்னே புரிஞ்சிச்சு, அவள் தன்னோடு கூட வர மன உறுதியா இருக்கிறதை கண்டு அப்புறம் அவளோடு கூட ஒன்றும் பேசவே இல்லை. எவ்வளவு தூரம் நடக்கணும் தெரியுமா? 40 மைல் 7 நாள் நடக்கணும். 7 நாள் மாமியார் மருமகளும் பேசவே இல்லை. ஆமென். மாமியார் மருமகளும் ஓவரா பேசினாலும் பிரச்சனை, பேசாம இருக்க கூடாது. ஆனா ரூத் நகோமி பார்க்கறாங்க, மக்களே நீ திரும்பி போ, உன் சொந்த தேசத்திலும் உன் சொந்த இடத்துல திரும்பி போ. ஆனா இவள் உறுதியா இருக்கிறாள். ஆமென். அன்பு சகோதரிகளை நான் சொல்றேன், விசுவாசத்துல உறுதியா இருக்கணும். ஆமென். தேவனை நம்புறதுல உறுதியா இருக்கணும். ஆராதனை பிரதர் சொன்னது போல, அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். அல்லேலூயா. அவர் என்னை கொண்டு போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். ஆமென். இரும்பு கோடாரி தண்ணியில போட்டா அது எப்படி மிதக்கும்? அது மிதக்குமா? ஆனா ஆண்டவரால முடியும் பிரதர். 10 வருடம், ஆமென், மோவாபில வேஸ்ட் பண்ணியாச்சுன்னு சொல்லி வருத்தப்பட்டு மோவாபில நிக்காத, எழும்பி பெத்லகேமுக்கு வா. ஆமென். அங்கே உன்னை சந்திக்க உன் தேவன் பிரியமாயிருக்கிறார். அங்கே உன்னை சந்திக்க உன் தேவன் ஆயத்தமாயிருக்கிறார். இவள் உறுதியா இருக்கிறத கண்டு, ஆமென், உறுதியா பிள்ளைகள் வசனம் சொன்னாங்க, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். இதுதான் நமக்கு நல்லா தெரியும்.
எபிரேயர் 11:6 அடுத்த பகுதி சொல்லுகிறது, தேவனை சேருகிறவன். ஆமென். எபிரேயர் 11:6 போடுங்க பிரதர். ஆமென். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். தேவனிடத்திலே சேருகிறவன் அவர் உண்டென்றோ. ஆமென். அவர் உண்டென்று விசுவாசிக்கணும். ஆமென். அவர் உண்டு பிரதர். அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். தேவன் ஒருவர் உண்டு. ஆமென். கடவுள் இல்லை என்று சொல்லி மூடன் தான் சொல்லுவான், முட்டாள் தான் சொல்லுவான் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் உண்டு. ஆமென். தேவனிடத்தில் சேருகிறவர் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஆமென். காலையில் எழும்பி குளிச்சு ஆமென் நல்ல ஒயிட் Dress போட்டு ஆமென் ஆண்டவரை தேடி வந்திருக்கிறோம். தேடி வந்தவர்களுக்கு பலன் உண்டு. There is reward. ஆமென். இது பலனா இந்த பலன் நினைச்சிட கூடாது. இந்த பலன் என்ன தெரியுமா? ரிவார்டு உண்டு. ஆமென். ஆண்டவருக்காக செய்த ஒவ்வொரு காரியத்துக்கும் ஆண்டவர் பிரதிபலனை தருகிற தேவன். ஆமென். ஒரு கலசம் தண்ணியை கொடுத்தா கூட அதன் பலன் அடையாமல் போவது இல்லுகிறவர்களை பூரண சமாதானத்தோடு ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்வார். கர்த்தரை இவ்வளவு சமீபமாய் பெற்ற வேற ஜனம் இல்ல. ஹல்லேலூயா. கர்த்தரை சமீபமா நம்ம பெற்றிருக்கிறோம். உறுதியா இவ பற்றி இருக்கிறா. இவ உறுதியா ஆமென் பிடிச்சிருக்கிறா. மாமியாரையும் மாமியாருடைய தேவன் தான் என் தேவன், மாமியாருடைய ஜனம் தான் என் ஜனம். ஆமென். நீர் எங்கே அடக்கப்படப்படுவீரோ அங்கே நான் அடக்கம் பண்ணப்படுவேன் என்று உறுதியா இருக்கிறதை கண்டு நகோமி வேற ஒரு வார்த்தையும் பேசவில்லை. 40 மைல் நடக்கிறாங்க. 40 மைல் நடந்து 2000 அடி மேலே ஏறி ஆமென் கீழே இறங்கிட்டீங்கன்னா பரவாயில்லை, கால் சறுக்கிச்சுன்னா பரவாயில்லை. ஆமென். மேலே ஏறுங்க, பெத்லகேமில் ஏறுங்க, அப்பத்தின் வீட்டில் ஏறுங்க. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த மெசேஜ் புரியுது? ஆமென். அப்போ எல்லாரும் போயாச்சு. எங்க போயாச்சு? பெத்லகேமுக்கு போயாச்சு. பெத்லகேமில் போன உடனே ஜனங்கள் எல்லாரும் ஆமென் இவளை குறித்து பேசிக்கொண்டார்கள். வேதம் சொல்லுகிறது ஆமென் அவர்கள் பெத்லகேமுக்கு வந்தபோது ஊரார் எல்லாம் அவர்களை குறித்து ஆச்சரியப்பட்டு இவள் நகோமியா என்று பேசிக்கொண்டார்கள். ஜனம் பேசும் பிரதர், ஜனம் பேசும். ஆமென். இடரல் வருகிறது அவசியமே. அப்படின்னா இடரல் வரும். அது யாரால் வருகிறதோ அவருக்கு ஐயோ என்று வேதம் சொல்லுகிறது. இடரல் வருகிறது அவசியம். அது யாரால் வருகிறதோ அவருக்கு ஐயோ. இங்க ஜனங்கள் பேச தொடங்கிட்டாங்க. பாரு ஆமென் கணவன் இல்ல, பாரு மக்கள் இல்ல. ஆமென் வெறும் அண்ணா ஒருவேளை விதவையாக வந்திருக்கலாம் என்று கூட சொல்லியிருப்பாங்க. எல்லாம் ஜனங்கள் பேசி 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 முறுமுறுக்கலாம். ஆனா அதே ஜனங்களுக்கு முன்பாக ஆமென் விசுவாசித்தால் ஆமென் நம்மை உயர்த்துகிற ஒரு தேவன் உண்டு. எந்த ஜனம் நமக்கு எதிராக முறுமுறுத்தார்களோ அதே ஜனத்துக்கு முன்பாக நம்முடைய தலையை உயர்த்தி ஆண்டவர் புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவார். உடனே இவங்க சொல்றாங்க, நீங்க என்ன நகோமின்னு சொல்லாதீங்க. நகோமின்னு சொன்னா பிளசன்ட்னு அர்த்தம். நகோமின்னு சொன்னா பிளசன்ட். நீங்கள் எல்லாரும் என்னை மாறான்னு சொல்லுங்க. மாறானா கசப்பு. பிரதர், உன் கசப்பை இனிப்பாய் மாற்ற தேவனால் முடியும். அல்லேலூயா. நீ போகிற பாதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். உன் வேதனை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். உன் நிலைமை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நீ நினைக்கிற யாருக்கு தெரியாது இல்ல. நீ உன் பெருமூச்சை கூட ஆண்டவர் அறிகிறார். உன் பெருமூச்சை கூட கர்த்தர் கேட்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆமென். அப்போ இனி நீங்க என்ன மாறான்னு சொல்லாதீங்க. இனி நீங்க என்ன நகோமின்னு சொல்லாதீங்க. என் வாழ்க்கை கசப்பு. ஆமா, என் கணவனை இழந்துட்டேன், என் 2 அழகான பிள்ளைகளை இழந்துட்டேன். நான் பரிபூரணமாய் நான் பெத்லகேமிலிருந்து எப்படி புறப்பட்டேன் தெரியுமா? பரிபூரணத்தோடு புறப்பட்டேன். ஆமென். ஆனா நான் நிறைவுள்ளவளாய் போனேன். கர்த்தர் என்னை திரும்பி வர பண்ணினார். நமக்கு என்ன நடந்தாலும் அது கர்த்தருக்கு தெரியும். ஆமென். அவள் அந்த டைம் கூட சொல்றா, நான் பரிபூரணமாய் நான் நிறைவுள்ளவனாய் போனேன். ஆமென். ஆனா நான் என்ன, நீ எம்டியா வந்திருக்கிறேன். ஐ வெண்ட் அவுட் ஃபுல். ஆமென். உங்களுடைய எல்லாம் ஆமென் நீங்க ஃபுல்லா நீங்க இருந்திருக்கலாம். ஆனா இப்போ நீங்க எம்டியா இருக்கலாம். கவலைப்படாதீங்க. பெத்லகேமுக்கு வாங்க. ஆமென். பெத்லகேமுக்கு வாங்க. அப்பத்தின் வீடாகிய கர்த்தருடைய ஆலயத்துக்கு வாங்க. சபைக்கு வாங்க. ஆண்டவர் நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார்.
அல்லேலூயா. பாருங்க, I went out full and the Lord has brought me home again empty. நான் பரிபூர்ணமுள்ளவளாய் நிறைவுள்ளவளாய் போனேன். ஆனா கர்த்தர் என்னை வெறும், என்ன வார்த்தை பாருங்க, உடைச்சு சுக்குநூறாய் வாழ்க்கையை முடிஞ்சு, என் வாழ்க்கை அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சது என்று நினைத்தவள். ஆமென். எல்லாம் சம்பூர்ணமா இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு பிரதர் ஒரு நாள் நமக்கு. ஆனா ஒருவேளை இன்னைக்கு ஒண்ணு இல்லாம இருந்தா கவலைப்படாதீங்க. நீங்க வந்திருக்கிறது நல்ல ஒரு இடத்துல, நீங்க வந்திருக்கிறது ஆமென் சூப்பரான ஒரு இடத்துல. சூப்பர் நேச்சுரல் காரியத்தை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை ஆண்டவரால செய்ய முடியும். அசாத்தியங்கள் சாத்தியமாக்குகிற ஒரு தேவன். இதை கேட்ட உடனே எழுப்புதல் வந்துட்டு பேக்கில் போய் பின்னாடி போய் சுருங்கி போகக்கூடாது. ஓர்பால் வேண்டாம், ரூத்தை போல உறுதியாய் பின்பற்ற கடவோம். ஆமென், ஹல்லேலூயா. திரும்பி வர பண்ணினார். கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்பானே. ஏன் நகோமின்னு ஏன் சொல்றீங்க? ஐ எம் நாட் நோ மோர் பிளசன்ட், ஐ எம் கசப்பு. என் வாழ்க்கை முழுவதும் கசப்பு, என் வாழ்க்கை முழுவதும் பகை, என் வாழ்க்கை முழுவதும் மற்றவர்களால் இகழ்க்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஆமென். கவலைப்படாதீங்க பிரதர். ஆமென். இன்றைக்கு அந்த வாழ்க்கை கிடையாது. இன்றைக்கு நீங்கள் மனம் திரும்ப வேண்டும், உங்களுடைய மனம் தெளிவடைய வேண்டும். ஹல்லேலூயா. கெட்ட குமாரனுக்கு அவன் எல்லாவற்றையும் இழந்த போது அவனுடைய புத்தி தெளிந்தது. ஏன் போராட்டம்? ஏன் இன்னும் பாடு? ஆமே, ஏன்னா இன்னும் சிலர் பேர் மோவாபில் இருக்கிறோம். ஆண்டவர் பெத்லெகேமுக்கு கொண்டு வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. நிச்சயமா நான் சொல்றேன், நீங்க பெத்தேலுக்கு வந்தா நிச்சயமாகவே கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். மோவாபில ஒரு காலு, ஆமென், பெத்லெகேமில ஒரு கால் அல்ல. ஆமென். பெத்லெகேமிலே உறுதியாய் நிலைத்திருங்கள். வெறுமையானா, ஆமென், I went out full but I came back empty. எனக்கு ஒண்ணுமே இல்லை, எனக்கு எல்லாமே இழந்து போச்சு. கவலைப்படாதீங்க. ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், மகளே நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. 2ஆம் அதிகாரத்திலே பார்க்கும்போது, 2ஆம் அதிகாரத்திலே பெத்லெகேமுக்கு வந்தாச்சு. இப்ப இவங்களுக்கு சாப்பாடு வேணும். ரூத்து அதிகாலையில் எழும்பி சொல்றார் மாமியாரை பார்த்து, மாமியாரே நான் போய் ஏதோ ஒரு நிலத்துல, ஆமென், நான் வயல்வெளியில நான் பொறுக்க போகிறேன். அவள் அந்த பொறுக்கிற வேலையை செய்தாள். வாசிப்போம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 2ஆம் வசனம். மோவாபிய ஸ்திரியான ரூத் என்பவள் நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்குமோ அவர் பிறகே கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்றால், அதற்கு இவள், என் மகளே போ என்றால். அவன் போய் வயல்வெளியில் அறுக்கிறவர்கள் பிறகே பொறுக்கினாள். தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எலிமெலேக்கின் வம்சாத்தான் ஆகிய. ஆமென். தற்செயலாய் அல்ல, அது தேவனுடைய செயலா இருந்தது. அல்லேலூயா. நீங்க போன இடம் தற்செயலா இருக்கலாம், அது தற்செயல் இல்ல, அது தேவனுடைய செயல். அல்லேலூயா. பாருங்க, இங்க பார்க்கிறோம், அவள் வயல்வெளியிலே அறுக்கிறவர்கள் பிறகே அவர் பொறுக்கிட்டே போனா. தற்செயலா யாரிட போனாங்க தெரியுமா? நீங்க பெத்தேல் சபைக்கு தற்செயலா வந்ததா இருக்கலாம், ஆனா நீங்க வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு, நீங்க வந்ததுக்கு ஒரு முகாந்தரம் உண்டு. ஹல்லேலூயா. உங்களை கனப்படுத்தி உங்களை உயர்த்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். அப்போ வந்தாச்சு. எலிமெலேக்கின் அது யாருடையதா இருந்தனா? அது போவாசினுடைய, ஆமென், போவாசினுடைய நிலமா இருந்தது. போவாஸ் எப்படிப்பட்டவனா? ரொம்ப பணக்காரன், மிகுந்த ஆஸ்தி உள்ளவன். 2:1 சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் போவாஸ் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், அவன் மிகுந்த ஆஸ்திக்காரனாய் ஒருத்தவன் இருந்தான். மிகுந்த ஆஸ்தியா இருந்தாலும் போவாஸுக்குள்ள நல்ல ஒரு சுபாவம் உண்டு. என்ன தெரியுமா? அவன் வந்த உடனே சலாம் அலைக்கும் சொல்லுவான். சலாம் அலைக்கும்னா என்னது? பீஸ் பி upon you. அதனுடைய 4ஆம் வசனம் 2:4 வாசிப்போம். அப்பொழுது போவாஸ் பெத்லெகேமில் இருந்து வந்து அறுக்கிறவர்களை பார்த்து, கர்த்தர் உங்களோடு இருப்பாராக என்றார். ஆமென், ஆமென். போவாஸ் முதலாக சொல்றது என்ன தெரியுமா? கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களோடு கூடயும் இருப்பாராக. அல்லேலூயா. நீங்க வருத்தம், ஏன்னா என் கூட இருக்க கூடாதுன்னு.
ஆமென். போவாசுக்கு இப்படி ஒரு செல்வம், இப்படி ஒரு பழம், இப்படி ஒரு சுபாவம் என்ன தெரியுமா? கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. அப்படியே மற்ற அவர்களும் சொல்லுகிறார், கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. கர்த்தர் உம்மோடு கூட இருப்பாராக. God be with you. May God bless you. ஆமென். God bless you. God be with you. ஆமென். அப்ப இவ தற்செயலா யாருடைய நிலத்துல? போவாசினுடைய வயல் நிலத்துல ஆமென் பொறுக்கி கொண்டிருந்த உடனே போவாஸ் கேட்கிறாரு, யாரு இது? ஆமென். மோவாபுக்குல இருந்து வந்த ஸ்திரீ. ஆமென். இது சபிக்கப்பட்ட இடத்துல இருந்து நம்மளை தேடி வந்திருக்கிறா. அப்படியா? அப்ப கொஞ்சம் அரிக்கட்டுகளை விட்டு நீ அறுத்து எடுங்க. வேலைக்காரர்களை பார்த்து, சூப்பர்வைசரை பார்த்து சொல்றாரு போவாஸ், ஆமென், நீ கொஞ்சம் அரிக்கட்டுகளை விட்டு கொஞ்சம் அறுத்தெடுங்க. ஏன்னா அவ பொறுக்கட்டும். அவ பொறுக்கி எடுத்து சாயங்காலத்தில் போகும்போது ஒரு களஞ்சியம் நிறைய சேர்க்க ஆண்டவர் உதவி செய்தார். ஆமென். அப்போ முதலாவது அதிகாரத்திலே இவள் எங்கே இருக்கிறாள்? இவள் மோவாப் தேசத்தில் இருக்கிறாள், அடிமைத்தனத்தில் இருக்க, சாபம் நிறைந்த இடத்துல இருக்கிறார். இரண்டாவது அதிகாரத்திலே இவள் போவாசினுடைய நிலத்திலே வருகிறார். மூன்றாம் அதிகாரத்திலே மாமியார் சொல்லுகிறார், போவாஸ் உனக்கு சுதந்திரவாளி, நீ எண்ணெய் பூசி குளித்து நீ போய் போவாசினுடைய பாதத்தருகே படுத்துக்கொள். ஆமென். மூன்றாவது நகோமி ரூத்தை பார்த்து சொல்றா, நீ எண்ணெய் பூசு, நீ அழகா குளி, ஆமென், நீ எல்லாம் நல்ல மேக்கப் பண்ணு, நீ போய் உன்னுடைய சுதந்திரவாளி ஆகிய ஆமென் போவாசினுடைய பாதத்திலே படுத்துக்கொள். முதல் அதிகாரம் சபிக்கப்பட்ட இடத்துல, இரண்டாவது அதிகாரம் போவாசினுடைய வயல்வெளியிலே, மூன்றாவது அதிகாரத்திலே போவாசினுடைய ஆமென் பாதத்தருகே ஆமென் மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஹல்லேலூயா. இங்கே போவாஸ் யாருக்கு ஆமென் ஒரு நிழலா இருக்கிறது என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலா இருக்கிறார். ஆமென். இயேசுவே இரட்சகர், இயேசுவே ஆண்டவர். ஆமென். நம்மை விடுதலை ஆக்கும்படியாக வேறு ஒரு நாமம் இல்லை, ஒரே ஒரு நாமம் இயேசு. நம்மை ஆசீர்வதிக்கிறதுக்கு ஒரே நாமம் இயேசு. ஹல்லேலூயா. அப்போ ஒரு கிங்ஸ்மேன்ஷிப், ஒரு ரெடீமர் தேவை. யாருக்கு? ரூத்துக்கு ஒரு ரெடீமர் தேவை. எங்கே போய் இருக்கிறார்னு சொன்னால் போவாசினுடைய பாதத்தருகே. போவாஸ் எழும்பி சொல்றாரு, ஆமென், நான் சுதந்திரவாளி மெய்தான். அப்ப போவாஸ் வாழ்த்துகிற ஒரு வாழ்த்து தான், மகளே நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. ஹல்லேலூயா. நீ தரித்திரருக்கு பின்பாகவும் ஐஸ்வர்யவானுக்கு பின்பாகவும் போகாமல் எனக்கு பின்பாக நீ வந்ததுனால, ரூத்து 3:10 சொல்லப்பட்டிருக்கிறது, உன் முந்தின நற்குணத்தை காட்டிலும் உன்னுடைய பிந்தின நற்குணம் உத்தமமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் பெத்லகேமில வந்தாச்சு. முந்தின வாழ்க்கை மாறணும், எல்லாம் புதிதாக மாறணும். ஹல்லேலூயா. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருப்பான். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின. ஆமென். ஜனவரியில நடந்ததெல்லாம் ஒழிந்து போயின. பிப்ரவரியில ஆண்டவர் ஒரு புதிய துவக்கத்தை நமக்கு தருவாராக. மகனே மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. உன்னுடைய முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன்னுடைய பிந்தின நற்குணம் உத்தமமாய். நமக்கு ஒரு வாழ்க்கை இருந்துச்சு, முந்தின ஒரு வாழ்க்கை, பிஃபோர் கிரைஸ்ட் எப்படி இருந்துச்சு? நல்லா சூப்பர். அப்படியே சிலரெல்லாம் அப்படியே காலில் ஆடுறது பார்த்தா அப்படி இருந்துச்சு. ஆமென். ஆனா பிந்தின வாழ்க்கை, ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, எவ்வளவு சந்தோஷம். ஆமென். கர்த்தருடைய சமூகத்திலே நித்திய பேரானந்தம், அவர் சமூகத்திலே மகிழ்ச்சி, அவர் வீட்டிலே ஆமென் ஆடலும் பாடலும். கப்பா வீட்டிலே எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் அங்குதானே. ஹல்லேலூயா. அப்போ நீ உன்னுடைய முந்தின வாழ்க்கையை காட்டிலும் பிந்தின வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கணும். ஆமென். ஏன்னா வந்தது எங்க தெரியுமா? பெத்லகேமில் வந்தது. எங்கனா? அப்பாவுடைய பாதத்தில். ஆமென். அப்பாவுடைய பாதத்தில் அமர்ந்திரு. ஆமென். ஏற்ற காலத்திலே கர்த்தர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்க. ஆமென். ஏற்ற காலத்திலே கர்த்தர் உயர்த்துவார். ஏற்ற காலத்திலே ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அவர் உங்களை விசாரிக்கிறவர்கள் ஆனபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஆமென். அல்லேலூயா. பாருங்க,
சொல்றாரு. அடுத்த 11ஆம் வசனம் இப்படியாய் சொல்றாரு. இப்பொழுது மகளே, இப்பொழுது மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன். நீ குணசாலி என்பதை ஜனமாகிய ஊரார் எல்லாரும் அறிவார்கள். நான் முடிக்க போகிறேன் பாருங்க. ஆமென். இந்த சுதந்திரவாளி ஆகிய போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான். இவர்களுக்கு ஓபேத் என்கிற ஒரு பிள்ளை பிறந்தது. அந்த பிள்ளை ஆமென் நகோமியினுடைய மடியிலே வளர்ந்தது. அந்த பிள்ளை ஈசா என்கிற ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தான். அந்த ஈசாய் தாவீதை பெற்றெடுத்தான். தாவீதின் வேரிலிருந்து உலக இரட்சகராகிய இயேசு தோன்றினார். அல்லேலூயா. வாழ்க்கையே போச்சு. எங்க மோவாபில் பெத்லெஹேமில் வந்தபோது ஆமென் போவாஸ் ஒரு ரெடீமரை ஆண்டவர் கொடுத்தார். போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான். போவாஸ் ரூத்து ஆமென் ஓபேதை பெற்றான். ஓபேது ஈசாயை பெற்றான். ஈசாய் தாவீதை பெற்றான். தாவீதின் வேரிலிருந்து ஒரு அருணோதயம் இந்த உலகிலே உதித்தது. அல்லேலூயா. நம்முடைய ஜீனியாலஜியை ஆண்டவர் மாற்றுவார். நம்முடைய தலையெழுத்தையே கர்த்தர் மாற்றுவார். நீ பெத்லெஹேமுக்கு வா. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. உன் வாழ்க்கை முடிஞ்சுன்னு நினைக்காத. நீ எங்க ஃபுல் ஸ்டாப் வைக்கிறியோ அங்கே ஒரு கமா போட்டு என் தேவன் தொடங்குவார். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆமென். எல்லாம் இழந்துச்சு. யாருக்கு? நகோமிக்கு 10 வருஷம். ஆனால் இன்னைக்கு இன்னும் நிறைய பேர் எல்லாம் இழந்தாலும் இன்னைக்கு எங்கே இருக்கிறீங்க? மோவாபில் இருக்கிறீங்க. வாங்க மேலே கொஞ்சம் கஷ்டமான ஒரு இடம். அவன் ஏறுறதுக்கு கஷ்டம். ஆனால் ஏறி போய் உட்கார்ந்தா அது பரலோகம். ஆமென். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். மனுஷரையும் ரட்சிக்க திராணி இல்லாத பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் இயேசுவை நம்புங்க. இயேசுவை நம்பினா வெட்கப்படுத்த மாட்டார். ரூத்தை வெட்கப்படுத்தினாரா? அவன் எவ்வளவு கனம் பிரதர். 66 புஸ்தகத்திலே ஒரு புஸ்தகம் ரூத்தினுடைய பெயர். ஆமென். உங்களுடைய ஜனங்கள் எல்லாரும் ஆமென் உன்னுடைய உத்தம குணத்தை பார்த்து ஜனங்கள் எல்லாரும் 3:10 மறுபடியும் ஆமென் 3 ஆமென் என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாரும் அறிவார்கள். ஆமென். எந்த ஜனம் கசப்புன்னு சொன்னதா இருக்கலாம். எந்த ஜனம் ஆமென் இவன் வாழ்க்கை முடிந்தது என்று நினைக்கலாம். அதே ஜனத்துக்கு முன்பாக ஒரு இரட்சகரை தோன்ற பண்ண என் தேவனால் கூடுமா என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையை மாற்ற ஆண்டவரால் மாத்திரம்தான் முடியும். ஆமென். நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. ஆமென். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. ஆமென். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. Amen. Every good and every perfect gift comes from the Father. Oh Father, the Lord, the light of everything. Amen. ஜோதிகளின் பிதா. ஆமென். லைட்ஸ் ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது. திருமணம் ஆண்டவர் கொடுக்கிற நன்மை. பிள்ளை ஆண்டவர் கொடுக்கிற சுதந்திரம். ஆமென். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவன் பிரயாசம் விருதா. ஆமென். ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும்னா ஆண்டவருடைய கிருபை. ஏதோ கிருபையில வாழ்க்கை ஓடுது. உங்க இரக்கத்தையே உள்ளம் நாடு. ஆமென். ஏதோ கிருபையில வாழ்க்கை கிருபையில வாழ்க்கை ஓடுது. ஆமென். நம்ம இங்க இருந்து வரோம். இந்த டிஸ்க்ல ஆமென் ஒரு நரம்புல டச் பண்ணா போதும் இந்த காலு பேரலைஸ் ஆயிரும். ஆமென். நமக்கு எத்தனையோ நாடி நரம்புகள். ஆமென். பிளட் சர்க்குலேஷன், நர்வ் கண்டக்ஷன், அவயவங்கள் ஆமென் 72 தடவை துடிக்குது. ஆமென். ரெஸ்பிரேட்டரி ரேட் 16 to 20. ஆமென். ஆமென். மூச்சு நம்ம சாதாரணமா விட்டுட்டு இருக்கிறோம். ஐசியூல போய் ஆமென் ஆக்சிஜன் சிலிண்டர் வச்சாதான் தெரியும். ஒரு நாளைக்கு 25,000 ரியால். ஆனா இலவசமா ஆண்டவர் தருகிறார். ஏதோ கிருபையிலே வாழ்க்கை ஓடுது. ஆமென். உங்க இரக்கத்தையே உள்ளம். ஆமென். ஹல்லேலூயா. வேலைக்காரன் கண்கள் தன் எஜமானனை நோக்கி இருக்குமா போல, வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியை நோக்கி இருக்குமா போல, ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து இரக்கம் கிடைக்கிற வரைக்கும் என் கண்கள் உம்மையே நோக்கி இருக்கிறது.
நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. ஆமென். ரூத் போவாஸ் ரூத் ஓபேதை பெற்றான். ஓபேத் ஈசாயை பெற்றான். ஈசாய் தாவீதை பெற்றான். தாவீதின் வேரிலிருந்து ஆண்டவராகிய இயேசு தோன்றினார். ஹல்லேலூயா. ஆமென். தாவீதின் வேரிலிருந்து இயேசு எழும்பினார். நம்முடைய இருளை மாற்றி வெளிச்சம் கொடுப்பதற்காக, பலவீனம் மாற்றி பலனை கொடுப்பதற்காக, தரித்திரம் மாற்றி ஆசீர்வாதம் கொடுக்கும்படியாக, சாபத்தை மாற்றி ஆசீர்வாதம் கொடுக்கும்படியாக தாவீதின் வேரிலிருந்து இரட்சகர் தோன்றினார். ஆமென். எத்தனை பேருக்கு இந்த இயேசுவை ட்ரை பண்ணணும்னு ஆசை? ஆமென். ஆமென். ஞானஸ்நானம் எடுங்க 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 பிரதர். நோ, நான் ஞானஸ் கூடவே வரேன். ஆனா மக்களே திரும்பி போங்கன்னு சொன்ன உடனே திரும்பி போறது ஞானஸ்நானம் வேண்டாம். ஓர்பால் கம் அவுட். ரூத்தா வாருங்க. ஆமென். எத்தனை நாள் ஓர்பால் 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 முத்தம் போட்டது கள்ள முத்தம். ஆனா ரூத்தை போல உறுதியாய் பற்றிக் கொள்வேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். ஆமென். நீங்க அடக்கம் பண்ற இடத்துல என்னையும் அடக்கம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. மரணமே அல்லாமல் வேறு ஒன்றும் என்னை பிரிக்காதே. கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? பட்டினியோ, நாசமோசமோ, பயமோ, ஆமென், நிர்வாணமோ எதுவும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்காது. காரணம் ஆமென், அவருடைய ரத்தம், அவருடைய சரீரம். ஹல்லேலூயா. ஆமென். இந்த விலை கிரயம் என்ன தெரியுமா? கிருபை இலவசமா ஆண்டவர் தந்தார், ரட்சிப்பு இலவசமா ஆண்டவர் தந்தார். ஆனால் அதனுடைய விலை கிரயம் அவருடைய உயிர், ஜீவன், அவருடைய ஜீவன். ஆமென். ஹல்லேலூயா. அப்படி எல்லாரும் கண்களை மூடுவோம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தயங்கிடாதே.